கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் ஒரு உயிர் நாடி மாதிரி. அது நம்ம வாழ்க்கையோட முக்கியமான பகுதி. அதுதான் நம் பரலோக தந்தையோட பேசுகிற வழி. அவர் நம்மளை எப்போதும் கேட்க தயாராக இருக்கிறார். ஜெபம் ஒரு வேலையோ மந்திரமோ இல்லை, அது வெறுமனே கடவுளோட பேசுறது தான். அது நம்ம மனசு திறந்துகிட்டு பேசுறது. அவருடைய பிள்ளைகளான நம்ம கிட்ட இருந்து கேட்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் நம்மளை நேசிக்கிறாரு. எல்லா உறவையும் போல கடவுளோட நம்ம உறவும் தொடர்ந்து பேசிக்கிட்டாதான் நல்லா இருக்கும். அது நம்மளை அவரோட நெருக்கமாக வைக்குது. நம்ம அவகிட்ட பேசுகிறோம். அவர் பைபிள் மூலமாக நம்மக்கிட்ட பேசுகிறாரு. பைபிள் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். நம்ம சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் நம்பிக்கையையும் பயத்தையும் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். ஜெபம்னா நேர்மையாக உண்மையாக இருக்கணும். அது நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வழி. கடவுளுக்கு நம்ம மனசில் என்ன இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். ஆனால் நம்ம பேசுறது அவங்களோட நெருக்கத்தை அதிகப்படுத்தும். நல்ல வார்த்தைகளால் அவரை கவரணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனசு திறந்துக்கிட்டு பேசினா போதும். சங்கீத புத்தகம் உண்மையான நேர்மையான ஜெபங்களால் நிறைஞ்சிருக்கு. இது நம்முடைய மனசின் மொழியை வெளிப்படுத்துறது. தாவீது ராஜா தன்னோட சந்தேகம், பயம், கோபம் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கொட்டினார். கடவுள் அதை கேட்டார். அவர் மனசின் உண்மையை புரிஞ்சார். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே கடவுள்கிட்ட போகலாம்னு தாவீதோட ஜெபங்கள் நமக்கு நினைவூட்டுது. நம்முடைய உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். கடவுள் நம்ம கூட ஒரு உண்மையான உறவை விரும்புகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் நம்மளை நம்மாகவே ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரியான ஜெபங்களை எதிர்பார்க்கல, ஆனால் உண்மையான மனசை எதிர்பார்க்கிறார். நம்முடைய உண்மையான மனசு அவருக்கு முக்கியம். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே காணணும்னு அவர் விரும்புகிறாரு. நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இல்லை. உங்கள் ஜெபங்களில் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்க. உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. ஒரு நல்ல நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி வெளிப்படையாக பேசுங்க. அவர் உங்கள் மனசின் உண்மையை கேட்க காத்திருக்கிறார். அவர் உங்கள் உண்மையான மனசின் மொழியை புரிஞ்சு உங்கள் ஜெபங்களை கேட்க காத்திருக்கிறார். உங்கள் மனசின் உண்மையை வெளிப்படுத்துங்க. முதல்ல கடவுளை துதிங்க. அவர் அன்பானவர், கருணையுள்ளவர், நியாயமானவர்னு அவரை ஸ்தோத்திரங்க. அப்புறம் நம்ம பாவங்களை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க. அடுத்ததா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. கடைசியா நம்ம கேட்கறத கடவுள்கிட்ட சொல்லுங்க. அவர் நம்மளை கேட்குறாரு. அவரோட திட்டப்படி பதில் தருவார்னு நம்புங்க. ஜெபம் ஒரு இருவழிப்பாதைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மனசை கடவுள்கிட்ட கொட்டுறப்போ அமைதியா இருந்து அவர் சொல்றதையும் கேளுங்க. 4வது பகுதி, தாழ்மையான மனப்பான்மை. கடவுள்கிட்ட தாழ்மையோட போங்க. அவருடைய முன்னாடி நம்ம தாழ்ந்துகிட்டா அவர் நம்ம உயர்த்துவார். அவரமனே தோட்டத்தில் இயேசு செஞ்ச ஜெபம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அவர் தன்னுடைய சித்தத்தை விட்டு கொடுத்தார். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்னு அவர் ஜெபம் பண்ணினார். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். உண்மையான ஜெபம்னா நம்ம ஆசைகளை கடவுளுடைய பெரிய திட்டத்துக்கு விட்டு கொடுக்கணும். நம்ம சிந்தனைகளை அவருக்கு ஒப்படைக்கணும். நம்ம வழிக்கு கேட்கறது இல்லை, எல்லாத்தையும் அவர் வழிகாட்டுதலை தேடுறது. அவர் நம்மளை வழி நடத்துவார். கடவுள் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறார். நம்பி கீழ்ப்படுகிறது தான் நம்ம வேலை. அவருடைய வழிகள் நம்ம வழிகளை விட உயர்ந்ததுன்னு நம்பிக்கையோட நம்ம நம்பிக்கை அவர் மேலே இருக்கணும். 5வது பகுதி, பயணத்தின் நடைமுறை படிகள். கடவுளோட தனியாக இருக்க ஒரு அமைதியான இடத்தை தேடுங்க. அது உங்கள் படுக்கை அறை, பூங்கா, பெஞ்ச் அல்லது நீங்கள் கடவுளை ரொம்ப நெருக்கமாக உணர்கிற எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். மண்டியிட்டு நின்று அல்லது நடந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு சரியான அல்லது தவறான உடல்நிலை எதுவும் கிடையாது.
ஜெபத்தை தினசரி வாழ்க்கையில சேர்த்துக்கோங்க. ஜெபத்தோட நாளை தொடங்கி முடிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பயணம் பண்றப்போ அல்லது கடவுளோட உதவி தேவைப்படும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நாள் முழுக்க கடவுளோட தொடர்ந்து பேசுற மாதிரி ஜெபத்தை வச்சுக்கோங்க. 6வது பகுதி, விடாமுயற்சியின் சக்தி. கஷ்டங்கள் வந்தாலோ உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு தோணினாலோ ஜெபத்தை விட்டுடாதீங்க. விடாமுயற்சியான விதவை பத்தின கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நீதிபதி கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா. கடவுள் அந்த மாதிரி நீதிபதி இல்லை. ஆனால் இந்த கதை ஜெபத்தில் விடாமுயற்சி எவ்வளவு முக்கியம்னு நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம அவர்கிட்ட கதறும்போது அவர் கேட்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நேரத்தையும் திட்டத்தையும் நம்புங்க. தேடுங்க, தட்டுங்க, கேளுங்க. ஜெபத்தோட சக்தி உண்மையானது. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும்.